ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு எஃப்எஃப் ஃபாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட புதுசாக வந்த கோல்டு ராயல் பண்டில் தான் கைஸ் எப்படி எடுக்க போகிறன்றத பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கலாம். எங்கள் அப்பனா சொல்கிற டைம் இருந்துச்சுன்னா நான் இதை தான் சுற்றிருப்பேன். அதுக்கிட்ட வாங்க நம்ம வெப்பன் ராயலில் சுற்றிடலாம். எத்தனை டோக்கன் வந்து 6 டோக்கன் இருந்துச்சு. இப்போ டக்குன்னு ஒரு 5 ஸ்பின்னை போட்டு போவோம். போடு. இதிலெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கைரினா எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனால் இதில் நமக்கு ஒன்றும் தெரில. சரி வாங்க நம்ம நேராக கோல்டு ராயில் எடுத்து போயிடலாம். இதுதான் நமக்கு முதல் முறையாக இப்போ தான் நம்ம ஒரு லென்த்து வீடியோ போடுறோம். அது பார்த்தோன்னா நம்ம கோல்டு ராயில் தான் கைஸ் எடுத்து போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட டைமண்டை சுற்றுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம கோல்டு ராயில் தான் சுற்ற போகிறோம். நம்ம இன்றைக்கி மந்திரம் போட்டுக்கலாம். யூமா பாபி பாபிசா, யூமா பாபி பாபிசா, யூமா பாபி பாபிசா. எனக்கு இந்த பண்டில் வீந்துருச்சுன்னா நான் எனக்கு மொட்டை போட்டுக்கிறேன். வியலைன்னா நான் வித்தியாஸ்டின்ட்டு ஒரு பொண்ணுக்கு மொட்டை போட்டுக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு போய் மொட்டை போட்டுங்க. இங்கெல்லாம் ஆடியன்ஸ் ஏமாற்றக்கூடாது, சரியா? ஓ கரீலா, ஏமாத்திட்ட என்ன, எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. இப்போ 100 வாட்டி டச்சு பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பின்னை போடலாம். இதில் மட்டும் வேலைன்னா இந்த கரீனாக்காரன் நான் பேசிக்கிறேன். ஆண்டவா வெந்தரா மோசக்காரன், சண்டாலா பாவி கரீனா மோசக்காரன். இன்னொரு ஸ்பின்னும் உடனே போடலாம். எனக்கு மனசு கேட்கல. எதுலையாவது வீன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வீந்துருச்சுன்னா இதில் பவானிக்கு நான் மொட்டை போடுறேன்டா. கண்டிப்பாக மொட்டை போடணும். வீடியோ பார்த்தோன்னா பவானி நீங்கள் போய் கண்டிப்பாக மொட்டை போட்டுருங்க. இல்லைன்னா பார்த்துக்குங்க. அப்புறம் அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோவை பார்த்தலாம். வீர் தள்ளியா வெளியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ கங்க்ராச்சுலேஷன். ஐயோ வீந்துருச்சோம். பவானி கண்டிப்பாக மொட்டை போடுனா. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அந்த பண்டல் நம்ம போட்டு லாபியில் நிற்குமா? ஏடி சூப்பராக இருக்கா? ஆஹா ஓஹோ இதை நான் இன்றைக்கி ஃபுல்லாக பசங்கிட்ட தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ஒழுங்காக சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் டெய்லி இதுமாரி பேசிக்கிட்டு ஃபன்னாக வீடியோ போடலாம். சரி பாய் காய்ஸ்.